முழங்கை வலி, அதாவது டென்னிஸ் எல்போன்னு சொல்லுவோம். இந்த டென்னிஸ் எல்போ நார்மலா எங்க லொக்கேட் ஆயிருக்கும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்கும். இந்த டென்னிஸ் எல்போ டென்னிஸ் விளையாடுறவங்களுக்கு மட்டும் தானே வரணும், நமக்கே வருதுன்னு நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. அது யார் யாருக்கெல்லாம் வரும்ன்றது சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த டென்னிஸ் எல்போ நார்மலா பெயிண்ட் அடிக்கிறவங்களுக்கு, டீச்சர்ஸ்க்கு, ரைட்டிங் ஒர்க் அதிகமா பண்றவங்களுக்கு, ஏன் ஈவன் 2 வீலர் 4 வீலர் அதிகமா ஓட்டுறவங்களுக்கு கூட இந்த பெயின் வரும். அண்ட் ரொம்ப முக்கியமானவங்க சொல்ல மறந்துட்டேன், இந்த மொபைலை ரொம்ப நேரம் இப்படியே வச்சு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பா வரும். இப்போ கூட இந்த வீடியோ நிறைய பேர் இப்படிதான் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு தெரியும். இந்த பெயினை எப்படி குறைக்கின்றதை நான் ஈஸியா சொல்றேன். ஃபர்ஸ்ட் பெயின் உங்களுக்கு நல்லா தெரிய ஆரம்பிக்கும் போதே ஐஸ் கியூப் ஆர் ஐஸ் பேக் எடுத்து அந்த இடத்துல அப்ளை பண்ணுங்க. தென் அந்த பெயின் இருக்க கையில ஒர்க் பண்ணாம ஆல்டர்னேட்டிவ் ஹேண்ட்ல ஒர்க் பண்ணுங்க. அப்படியும் உங்களுக்கு பெயின் குறையலன்னா பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட்ல அல்ட்ராசவுண்ட் அண்ட் ஐசிங்க தொடர்ந்து ஒரு 5 days கொடுத்தோம்னா 100% பெயின் கண்டிப்பா குறையும். நார்மலா ஒரு ஸ்ட்ரெச்சிங் சொல்றேன், அதை மட்டும் டெய்லி ஒரு 5 தடவை பண்ணுங்க. பெயின் இருக்க கையை நல்லா நீட்டிட்டு ரிஸ்ட்டை டவுன் பண்ணிட்டு இன்னொரு கையை வச்சு பிளாக் பண்ணிட்டு பிளாக் பண்ண கையை நோக்கி நேரா தூக்குங்க. தூக்கிட்டு ஒரு 5 செகண்ட் ஹோல்ட் பண்ணிட்டு மெதுவா கீழே இறக்குங்க. ஸோ இந்த மாதிரி டெய்லி ஸ்ட்ரெச்சிங் பண்ணிட்டு உங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த டேவே சூப்பரா